Hey guys, welcome back. Samsung A54 பத்தி சுட லீக்ஸ் வந்திருக்கு. A54 ஸ்மார்ட் ஃபோன் பத்தி இதுவரைக்குமே நமக்கு கிடைச்சிருக்க லீக்ஸ் ரூமர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்போ Samsung ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்றீங்கன்றது மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் ஆஃபர் சேனல் வச்சிருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய டீல்ஸ் எல்லாத்தையும் ரெகுலர் பேசிஸில் நம்ம அங்கே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ A54 பற்றி கன்ஃபார்ம்டாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தோன்னா மொத்தமாக 4 கலர் வேரியண்ட்டில் வரப்போகுது. ஒன்று லைமு, ஒய்லெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு. லைம் ஒய்லெட் பார்க்குறது அட்டகாசமாக இருக்குது. பிளாஸ்டிக் பில்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 8.2 mm திக்னஸ் இருக்கதாகவும் தெரியுது. பட் டிசைன் வைஸ் நம்ம பார்க்கும்போது S23 சீரீஸில் இருக்க சிமிலர் டிசைன் A54க்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிசைன் லைட்டாக சேஞ்ச் பண்ணதுனால பார்க்குறதுக்கு A சீரீஸே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேயோட ஸ்பெக்குன்னு பார்த்தோன்னா 6.4 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. அண்ட் எப்பவும் போல் இந்த வாட்டி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. டிஸ்பிளே மேஜர் நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி அதே 800 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கலாம். பட் அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. ஸோ அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்டில் சாம்சங் அவங்களோட பெஸ்ட் பேனல் தான் அவங்களோட A சீரீஸில் ஆஃபர் பண்ண போகிறாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொவைட் பண்ணோம். கேமரா டிபார்ட்மெண்ட் போன ஜென்ரேஷனில் 4 கேமரா செட்டப் இருந்து அதை இந்த வாட்டி டோன் டவுன் பண்ணி ட்ரிபிள் கேமரா செட்டப்பாக கொண்டு வராங்க. மெயின் கேமரா 50 MP வித் OIS சப்போர்ட்டோட இருக்குது. பட் ஒரு சில மாதம் முன்னாடி அல்ட்ரா வைட் கேமரா 5 MP இருக்கும்னு ரூமர்ஸ்லாம் வந்தது. பட் அதெல்லாமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பட் ரீசெண்டாக வந்த ரூமர்ஸ் படி பார்த்தோன்னா 12 MP அல்ட்ரா வைடை ரீடைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக வந்த ரூமர் கரெக்டாக இருந்ததுன்னா மாசாக தான் இருக்கும். மேபி அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ இந்த வாட்டி A74 இல்லை, அதனால அது மேக்ரோவாக இல்லாமல் டெலிஃபோட்டோவை கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா A சீரீஸில் இந்த வாட்டி A54 தான் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருக்க போகுது. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா லாஸ்ட் ஜெனில் பார்த்தா அதே 32 MP ரீடைன் பண்ணுற மாதிரி தெரியுது. பேட்டரி ஏற்கனவே லீக் படி பார்த்தோன்னா 5160 mAh பேட்டரி. லைட்டாக போன ஜென்ரேஷனில் ஒரு 160 mAh பேட்டரி அப் பண்ணியிருக்காங்க. 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. டைப் சி சார்ஜிங் போர்ட் தான். பட் எந்த இடத்துல போன ஜென்ரேஷன்லேருந்து இங்கே மேசிவாக அப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கீக் பெஞ்ச் ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா இந்த வாட்டி A54 Exynos 1380 ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஆல்ரெடி கீக் பெஞ்சில் லிஸ்ட் ஆனதுனால சிங்கிள் கோர் ஸ்கோரு, மல்டி கோர் ஸ்கோரு, ஏன்னா சாஃப்ட்வேரோட வருது, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 778Gக்கு லைட்டாக ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக 7 Gen 1 இருக்குது. 7 Gen 1 கம்பேர் பண்ணும்போது Exynos கோர்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. CPU பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது லாஸ்ட் 2 ஜென்ரேஷன் A52s அண்ட் A53 கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல அப்கிரேட் இருக்குது. பட் GPU 778G அளவுக்கு இருந்தாலே நல்லாயிருக்கும். பட் GPU அண்ட் எஃபிஷியன்சி எல்லாம் இவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம சேனலில் நான் டெஸ்ட் பண்ண பார்க்குறேன். CPUவோட எஃபிஷியன்சி இவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 மேலே பில்ட் பண்ண One UI 5.1 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். One UI 5.1 UI ஃப்ளூயிடிட்டி ப்ளஸ் அனிமேஷன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கதா தெரியுது. ஸோ One UI 5.1 லான்ச்க்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. பட் S23 சீரீஸில் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் One UI 5.1 தான் வரப்போகுது. A74 இந்த வாட்டி இல்லாததுனால A54 தான் இந்த வாட்டி A சீரீஸோட ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோன்னா IP68 ரேட்டிங்கு, கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், இந்த மாதிரி லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஃபோன்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ A54 ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.